ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட அருமையான போதகர் இந்த இடத்துல அழைத்த உங்கள் அன்பு போதகருக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்முடைய தேவன் பெரிய பராக்கிரமம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நான் 2-3 மாதங்களுக்கு முன்பு அவர் கிராமத்தில், ஆக்சுவலாக நாங்கள் சென்னையில் இருந்தோம். எனக்கு ஒரு லேண்ட் இருந்தது. சரி, அதில் எப்படியாவது ஒரு சர்ச்சை கட்டி அங்கே இருக்கிற கிராமங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது அதை நான் ஆட்களை கூடுவோம். ஆண்டவர் ஒரு எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், அவர் உங்கள் பாஸ்டர் அறிமுகப்படுத்தினார். 3 மாதங்களுக்கு முன்பாக அவருடைய அறிமுகம் கிடைச்சது. நான் ஒரு பெரிய மீட்டிங்லாம் ஒன்றும் ரெடி பண்ணல. ரோடில் அப்படியே ரோடு ஓரமாக ஒரு பெரிய ஸ்டேஜை ரெடி பண்ணி அங்கே போட்டோம். பாவம் பல அசௌகரியங்கள் இருந்தாலும் அவர் ரொம்ப தாழ்மையாக அதை வந்து அந்த ஊழியத்தை அற்புதமாய் செய்து கொடுத்தார். அநேக ஜனங்கள் தொடப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தார். அதனால் நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரர், நல்ல பெரிய சபையினுடைய ஊழியக்காரர். ஆனால் எந்த பந்தாவும் இல்லை. ஆமென். அதனால் கர்த்தர் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் மென்மேல் ஆசீர்வதித்து இந்த இடங்கள் நிரம்பத்தக்கதாக தேவன் உதவி செய்வார். பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. சோத்திரம் பெருகிற இந்த லாஸ்ட் வேலை இன்னும் 200 அடி போடணுன்றார். அதனால் ஆண்டவர் இந்த இடங்கள்லாம் நிரப்பப்பட தேவன் உதவி செய்வாராக. 70 நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சோத்திரம். நான் தான் யோசிக்கிறேன், திடீர்னு ஒரு எழுப்புதல் உண்டாகி நம்ம தேசத்துக்கு மாத்திரம்தான் எழுப்புதல் இன்னும் வரல. ஒவ்வொரு தேசத்துலேயும் வந்துச்சு. அமெரிக்காலாம் வந்தது. நான் நம்ம தேசத்துக்கு ஏன் தெரில, லேட்டாக ஆனால் வரப்போகுது. திடீரென்று ஆலயங்கள் நிரப்ப போகிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, நம்முடைய இந்த செய்திக்காய் நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். மத்திய எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 43, 44, 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். சோதரம் தலைவனுக்கு ஜெபம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான கால வேலைக்காய் எனக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வேலையிலும் கர்த்தாவே, கர்த்தர் உடைய வார்த்தைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை ஆண்டவரே தெளி உண்டாக்குற வார்த்தைகள், ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள், குணமாக்குற வார்த்தைகள், ஆண்டவரே ஒரு மனிதனை ஆண்டவரே திரும்ப கட்டுவதான வார்த்தைகள் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு 3 பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? 3 பேர் தெரிஞ்சுக்கணும். 3 பேர் தெரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாக முடியும். அந்த 3 பேரை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சு அதன்படி அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க, அவங்களுடைய தன்மை என்ன, அவங்க கேரக்டர் என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்க எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, எதை அவங்களால காரியங்களை அவங்களால செய்ய முடியும் என்ற காரியங்களை குறித்து ஒரு 3 பேரை அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வாழ்க்கை சிறப்பானதாய், ஜெயமுள்ளதாய், வெற்றி உள்ளதாய் நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. யார் அந்த 3 பேர்ன்றீங்களா? யோசிக்கிறீங்க பல பேர். எங்கள் மாமியாரா, சோத்திரம், ஒருவேளை என் புருஷனா, இல்லை பிள்ளைங்களா அப்படின்ற லிஸ்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வசனங்களை குறித்து நான் வாசிக்கும்போது 3 பேர். முதலாவது, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர்? சாதாரண அந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் முதல்ல அவன் டீமில் முதல்ல அவன் டீம் தெரிஞ்சுக்கணும். அந்த டீமு அவன் எதிராளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் ஆப்போசிட் டீம் என்ன, அந்த டீமோட கெப்பாசிட்டி என்ன, அவன் எதெல்லாம் எக்ஸ்பர்ட்டு, அவன் எப்படி செய்வான், எப்படி விளையாடுவான், அவங்க எப்படிலாம் அந்த கேமெல்லாம் நடத்துவான்னு சொல்லிட்டு எதிராளியை குறித்து அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். 2வது, இன்னொருத்தர் கோச்சை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்ட ஒரு கோச் ஒருத்தருக்கார், அவர் சொல்லி தருவார்.
நீ இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அனுபவசாலியான ஒரு கோச் ஒருத்தர் இருப்பார். உங்களுக்கு அவரை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்லுவார், எப்படி கண்ணை காமிக்கிறாரு, எப்படி காரியங்களை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். மூணாவது உன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். உனக்கு எதில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கே உன்னால் விளையாட முடியும், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் விளையாட முடியுமா, ரைட் எக்ஸ்ட்ரீமில் விளையாட முடியுமா, ஃபார்வேர்டில் விளையாட முடியுமா, டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற காரியம் நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கினா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோலை போட முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சோதர் நல்லா விளையாடுவாருங்க, அருமையாக விளையாடுவாருங்க. ஆனால் கோல் ஒன்றும் போட மாட்டார்னா விளையாடி பிரயோஜனம் கிடையாது. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா கோல் போடணும். ஹல்லேலூயா. சோதரம் அந்த பக்கம் பின்னாடி கேட்குறீங்களா என்ன தெரில. அதனால் நம்ம ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆதாமை குறித்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதாமுக்கு ஆண்டவரை பற்றியும் தெரியல. ஆண்டவர் கெப்பாசிட்டின்னா அவர் எப்படி பெற்றவர், அவர் என்ன சொன்னால் அவர் செய்வார், என்ன சொல்கிறத அவர் எப்படி நிறைவேற்றுவார், அவர் இதெல்லாம் அவர் தான் படைச்சார், அவருடைய யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. அத்தனை நாள் சாயந்தரம் வேலையில் அவன் கூட தான் நடந்து வந்தான், கூட தான் அவரோட பேசிட்டு வந்தான். இந்த பக்கம் நான் நினைக்கிறேன் ஏவாள் இருப்பா, அந்த பக்கம் ஆதாம் வருது, நடுவில் ஆவியானவர் ஆண்டவர் அங்கே நடந்து கொண்டு இருப்பார். சும்மா அவன் நடந்துட்டு இருப்பாங்க, சம்பாஷணை செய்வார்கள், பல கேள்விகளை கேட்பான், அவரும் பல காரியங்களை சொல்லி தருவார். இப்படி சொல்லி எத்தனை நாள் பழகினான்னு தெரியல, அவனுக்கு அவரை பற்றியும் தெரியல. ஹல்லேலூயா. ரெண்டாவது சாத்தான் அவன் வாழ்க்கையில் இடைப்படுகிறான். சாத்தானை பற்றி கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது. இவன் சாத்தான் யார், இவன் எதுக்கு இந்த தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறான், இவனுடைய நோக்கம் என்ன, இவன் என்ன செய்ய போகிறான், இவன் எதை நமக்கு இது பண்ண போகிறான், அவன் எப்படிப்பட்ட ஆள், அவன் எதை செய்ய, அவனால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற அறிவும் அவனுக்கு கிடையாது. அதனால தான் அவன் சொல்லும்போது அவன் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க, ஈஸியாக ஏமாந்து போயிட்டாங்க. மூணாவது தன்னை பற்றியும் அறிவு கிடையாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஏதோ படைச்சாரு, ஏதோ பழத்தை சாப்பிட சொன்னார், ஏதோ பண்படுத்த சொன்னார் அப்படின்னு அங்கே இருந்தான். அவன் யார், எப்படிப்பட்டவன் என்னன்னு அவனுக்கும் அது தெரியல. பிசாசு ஈஸியாக சொல்கிறான், நீ அந்த பழத்தை சாப்பிட்டா தேவனை மாறிடுவையா, அப்படியே தேவன் எப்படி இருக்காரோ அப்படியே மாறிடுவேன் அப்படின்றான். அவன் அப்படியான்னு கேட்குறான். என்ன கேட்டான்னு தெரியல. ஆண்டவர் சொன்னது தமது ரூபத்தின்படி தமது சாயல்படி மனுஷனை படைச்சார். ஹல்லேலூயா, ஆமாம். எனக்கு டவுட் இருக்குதா? அவர் அப்படியே ரிப்ளிகா, அவருடைய ஜெராக்ஸ் காப்பி அவரை மாதிரியே படைச்சிருக்கிறார். சின்ன குட்டி தேவர்களாய் அவர் படைச்சிருக்கிறார். அப்படியே தேவனுடைய அந்த சாயல் அப்படியே பிரதிபலிக்கும்படி தன்னுடைய அப்படியே உருவாக்கி இருக்கிறார். ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு தான் எப்படி இருக்கணும் அப்படியே ஒரு உருவத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்படியே ப்ரெஷர் இல்லாமல் உருவாக்கி இருக்கிறார். அப்படி உருவாக்குறது அதுவும் அவனுக்கு தெரியல. அவன் சொல்லியிருக்கணும், யோ என் ஆண்டவர் தேவனை அவரை மாதிரி தான் ஏன் படைச்சிருக்காரு, அப்புறம் அவரை மாதிரி ஆவின்னு ஏன் சொல்கிற அப்படின்ற கேள்வி கேட்குற தகுதி அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது அவனுக்கு அதுவும் தெரியல. தெரியறதுனால அவனுடைய வீழ்ச்சி ரொம்ப ஈஸியாக பிசாசுக்கு ஈஸியாக அவனை விழ பண்ணிட்டான். அவனுடைய வாழ்க்கையை பல பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிட்டான், கண்ணீருக்குள்ளே போயிட்டான், கவலைக்குள்ளே போயிட்டான், பலவித சூழ்நிலைகளை கொண்டு போய் வைத்து விட்டான். அதனால் நான் 3 பேரை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு ஆண்டவரை பற்றியே ஒன்றும் தெரியாது. ஏதோ வரோம் சர்ச்சுக்கு, ஏதோ போகிறோம், ஏதோ செய்கிறோம், ஏதோ என்னமோ பண்ணுறோம் அப்படின்னு. பிசாசை பற்றியும் தெரியாது. பிசாசு ஏதோ ஒருத்தர் இருக்கிறான், அப்படிலாம் பிசாசு பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவனை பற்றி அவன் எப்படி வர முடியும், எப்படி திருடுவான், எப்படி எடுத்துகிட்டு போவான், எப்படி உங்களை பல சூழ்நிலையில் கொண்டு போய்ட்டு உங்களை சிக்க வைப்பான் அப்படின்ற காரியமும் தெரியாது. ரெண்டாவது தன்னை பற்றியே தெரியாது. நான் தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. ஜாதியை தெரிஞ்ச அளவு தன்னை பற்றி தெரியல. தான் எப்பேற்பட்டவன், என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய அடையாளம் என்ன. சாதாரணமாக நீங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாள கார்டு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே மேனேஜர், சூப்பர்வைசர், அவர் ஒர்க்கர் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அடையாள அட்டை பிரகாரம் அவன் செயல்படுவான், அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி செயல்படுவான். அதை மாதிரி நமக்கு ஒரு ஆண்டவர் அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் அந்த பிசாசு துரத்தும் போது பார்ப்போம், எப்படிப்பட்ட ஆள் அவன் பிசாசு பிடிக்கிறான் பார்த்தேன். அடையாளம் தெரியாத ஆள், தான் யார், தான் எப்படிப்பட்டவன், தன்னால் என்ன செய்ய முடியும், தன்னை என்னால் சாதிக்க முடியும் என்றது எதுவுமே தெரியாத ஆள் தான்
நம்ம அந்த அடையாளத்தை இழந்து போய் இருக்கும் பொழுது சத்துரு ஈஸியாக பிடிச்சிடுறான். அவங்கள கொண்டு போய் அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கிறான். வாழ்க்கை முழுசும் போராட்டம். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா அது என்னமோ ஒரு போராட்ட வாழ்க்கை மாதிரி, ஏதோ முள்ளு மேலே நடக்கிற மாதிரி, ஏதோ அப்படியே சும்மா அப்படியே கொடுமையை அனுபவித்த மாதிரி அப்படின்னு யோசித்து பார்க்குற வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை. உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, ஐயோ அவ்வளோதானோ, நல்லா தான் சொல்லுங்களா, அல்லேலூயா. எங்கேயோ தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை இப்போதான் உங்களுக்கு நல்லா தெரியுது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது? அது ஒரு சாகசம் நிறைஞ்ச மர்ம நாவல். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இது அணனுவா ருசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கை இல்லை, சோதரம். இது போராடுகிற வாழ்க்கை தான், ஆனால் ஜெயிக்கிற வாழ்க்கை. ஆமென். அப்போ சோதரம், சண்டை, ஒரு பிரச்சனை, போராட்டத்தின் மத்தியில் நான் விளையாட தான் செய்யணும். அவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 2 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, டேய் நீ அண்ணன் தம்பிக்கு பிரிஞ்சே போகக்கூடாது, 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துமையாக தான் செய்யணும், ஒத்துமையாக தான் எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சொன்னான், டேய் தம்பி, அம்மா சொன்னாங்க நான் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு விளையாடக்கூடாது, நம்ம கோல் விளையாட, நம்ம ஃபுட்பால் விளையாட போகிறோம், 2 பேரும் ஒரே டீமில் இருப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கோல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளாட்றாங்க. யாரும் ஆப்பனண்ட்டே கிடையாது, எதிராளியே கிடையாது, எவனும் கிடையாது, ஒரே கோல் தான் இருக்குது. 2 பேரும் புறா பால் அப்படின்னு சொல்லிட்டு கோல் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இது எப்படி இருக்கும் கேமு? ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். எதிராளி இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அவனும் மோதணும். ஆமென். பால் எப்படி இங்கே மாத்திரமா அங்கே மாத்திரமா எப்படி அடிக்கிற டெக்னிக்காக அடிக்கிறது, அப்போ அதெல்லாம் ஒரு 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 விசேஷமான வேலை. ஆண்டவர் பிசாசை இறக்கி விட்டுட்டார். ஆமென். சோத்திரம். இந்த பக்கம் நம்மளை விட்டுட்டார், அந்த பக்கம் கோச்சா நிற்கிறார். இங்கே இதில் கூட மல்யுத்தத்தில் போனீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, அடி வாங்கி ரத்தம் கொட்டும். உடனே கோச் ஐயோ அப்படின்னு கண்ணை தடைகடையில் உடம்பட்டார். அவர் சொல்ல, டேய் ஏன்டா அந்த பக்கம் கேப் விட்ட, அட்ரா திருப்பி, அல்லேலூயா, இன்னொரு வாட்டி இறங்கு, அடுத்த ரவுண்டில் எதிராளியை நீங்க கவுக்கணும் அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவார். ஆனால் அவர் சண்டை போடுவாரா? இல்லையா. நாங்கள் பயமுறு சோதனை. நம்ம யார் சண்டை போடணும்? ரெடியா? ஐயா இந்த ரவுண்டில் தோத்துட்டீங்க, விட்டுடுங்க, அடுத்த ரவுண்டில் நாம் ஜெயிக்க போகிறோம். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் பத்தின மாதிரியே தெரியலையே. அல்லேலூயா. அடுத்த ரவுண்டில் நாம் ஜெயிக்க போகிறோம். ஆமென். சரி, இந்த அசுத்தாவியை குறித்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ரொம்ப அழகாக சித்தரிக்கிறார், ரொம்ப ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறார். இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். இந்த இன்சிடென்ட்டை ரொம்ப அழகாக சொல்லித்தரார். அவர் என்ன சொல்கிறார்? அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் பொழுது அது வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து அது இளைப்பாறுதல் தேடாமல் தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போச்சு. திரும்பி போனால் அங்கே என்ன நடக்குது? வீடு என்ன பண்ணப்படுது? வெறுமையாக இருக்குது. அப்புறம் என்ன? வெறுமையாக இருக்குது, பெருக்கி இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அது என்ன நினச்சி, சரி போயிட்டு இதை விட பெட்டர் பிளேஸ் கிடைக்குமோ, இது நல்ல ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றிட்டு வந்து பார்த்தா எந்த நாளில் இடம் கிடைக்கல, சரியான பிளேஸ் கிடைக்கல, சரியான இடம் கிடைக்கல. அடடா, நம்ம வீடே பஸ் நல்லா வீடுறா இது அப்படின்னு திரும்பி வருது. வந்தால் ஷாக் ஆயிடுச்சு. அந்த படுபாவி என்ன பண்ணியிருக்கான்? வீடு நல்லா வெறுமையாக இருக்குது, க்ளீன் பண்ணி நல்லா பெருக்கி தொடச்சி அந்த இடத்துல ஆர்டர் பண்ணி ஜோடிச்சு வேறு வச்சுருக்கிறான். ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறான். பச்சை ஒன்று அவனுக்கு அட்டாட்டா, வீட்டை இப்படியா வச்சுருப்பான், அவன் எப்படி விட்டுட்டு போனேன், எவ்வளோ கேவலமாக்கிட்டு போனேன். ஃப்ரிட்ஜு எடுத்து கவுத்து வச்சுருந்தேன், கிச்சனில் தூக்கி பெட்டை போட்டு வச்சுருந்தேன், கிச்சனில் இருக்க சாமான்லாம் தூக்கி ஹாலில் போட்டு வச்சுருந்தேன். எங்கே பார்த்தாலும் குப்பை இருக்கும், எங்கே பார்த்தாலும் நாற்றம் அடிக்கும், எங்கே பார்த்தாலும் கரப்பாம்பூச்சியும் எலியும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி வரும். கடைசியில் இப்படி வச்சுருக்கான படுபாவி அப்படின்னா ரொம்ப அதுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. போயிட்டு என்ன பண்ணுச்சு, இவனை இதை விட கேவலமாக்கணும், இதை விட மோசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலும் பொல்லாத 7 ஆவி. அப்போ பார்த்தீங்கன்னா பிசாசில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் இருக்குது, ஒன்றுக்கு மேலே அதிகாரம் இருக்குது, ஒன்றுக்கு மேலே அதிகாரம் இருக்குது. பிசாசு ஆண்டவர் சொல்கிறார் ராஜ்யம் சொல்லுகிறார், இருளின் ராஜ்யம்.
இந்த இருளின் ராஜ்யம் வித்தியாசமான விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இருளின் ராஜ்யத்தில் பகுதி பகுதியாக ஒரு நாடு ராஜ்யம் இருந்தால் அந்த ராஜ்யத்தில் பகுதி பகுதியாக இருக்கும். கப்பற்படை தனியாக இருக்கும், தரப்படை தனியாக இருக்கும், விமானப்படை தனியாக இருக்கும், வேவு பார்க்குற தனியாக இருக்கும். இப்படி எல்லா விதங்களில் பிரிஞ்சிருக்கும். எல்லாமே அந்த நிழலாட்டம் தான் ராஜ்யம். அதே மாதிரி பிசாசு ராஜ்யம் பல விதங்களில் நிற்குது. அந்த பக்கம் வானமண்டலத்தில் பொல்லாதாவி, இந்த பக்கம் அந்தகாரத்தின் லோகாதிபதிகள், இன்னும் அதிகாரங்கள், இன்னும் துறைத்தனங்கள், இப்படி எத்தனையோ இருக்குது. அது இக்குலியோன் ஒரு வெரைட்டி. அது மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே போக முடியும். எல்லா பிசாசும் மனுஷனுக்குள்ளே போகாது, அந்த மனுஷனுக்குள்ளே அது போகும். நான் ஒரு முறை ஒரு பிசாசை துரத்தும் போது அந்த பிசாசு சொன்னிச்சு, நீ கிளம்பு அப்படின்னு. அது சொன்னிச்சு, நான் உங்கள் பாஸ்டர் மாதிரி எனக்கு அனுபவம் இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிசாசுகளோட நான் விரட்டின அனுபவம் உண்டு. அப்போ அந்த பிசாசு சொன்னிச்சு, நான் என்னை அனுப்பாத, நான் போக மாட்டேன், ஏன்ன இதை விட பெட்டர் பிளேஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னுச்சு. சோத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டேன். இது என்ன சொன்னாலும் புரியாது, இது இருளுக்குள்ளே இருக்கிறது, அதனால் இது என்னுடைய கண்ட்ரோல் இதுக்கிட்ட தான் இருக்கும், அதனால் இதை தான் நான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது எனக்கு ஈஸி, அதனால் போக மாட்டேன், என்னை அனுப்பாத அப்படின்னு அது சொல்லிட்டுது. அப்போ பாருங்கள், ஒரு இருள் வெளிச்சத்தை தேடாதபடி, புரிஞ்சிக்காதபடி, சத்தியத்தை அறியாதபடி இருக்கிற ஆத்மாவை அந்த பிசாசு ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அது தனக்குள்ளே வச்சுக்கும், அவனை விட்டு அது வெளியே போகாது. சரி, இப்போ இந்த பிசாசு என்ன அது உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே அதனுடைய வேலை என்ன? க்ளீனாக இருக்கிறத அசுத்தமாக்கணும், ஜோடிக்கப்படுத்த ஜோடிப்பை கேவலப்படுத்தணும். இதில் போட்டுறது வெறுமை என்ற ஒரு பதம் சொல்லப்படுது. ஆனால் கிரேக்க பதம் வேறு மாதிரி சொல்லுது. ஸ்கோல்சா அப்படின்னு ஒரு பதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது லிஷர், இளைப்பாறுதல், அமைதி, பீஸ் அப்படின்னு அதில் சொல்லுது. அப்படின்னா என்னென்னா, இப்போ ரெண்டாக பிரிக்கலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தும்படி விரும்புகிறார். அசுத்தாவி இல்லாத ஒரு வீடு, அசுத்தாவி உள்ள ஒரு வீடு. சோத்ரம். என்ன புரிஞ்சது? எல்லாம் கேட்குறீங்களா? அந்த லாஸ்ட்டில் கேட்குறீங்களா? சோத்ரம். நல்ல பாயிண்ட்டை கவனித்து கேளுங்க, பிற்பாடு தான் அவனை துரத்த முடியும். அப்போ அசுத்தாவி இருக்கிற வீடு, அசுத்தாவி இல்லாத வீடு. அசுத்தாவி இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கணும், ரெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வெறுமன்னா இயேசு இல்லைன்றாங்க. இல்லை, அது ஆண்டவர், அது மூல பாஷையில் இப்படி வரல, அது வித்தியாசமாக அங்கே சொல்லப்படுது. அது என்ன சொல்லப்படுது? லிஷராக இருக்குது. அப்படின்னா அமைதியாக இருக்குது, ரெஸ்ட் இருக்குது, இளைப்பாறுதலை அனுபவித்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், பிசாசு இருந்தால் தான் உங்களை வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பான், குழப்பிக்கிட்டே இருப்பான், போராட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பான், பலவிதமான சூழ்நிலைக்குள்ளேயே அவன் வைத்து கொண்டே இருப்பான். உங்களுடைய அவயங்கள்லாம் ரெஸ்ட்டில் இருக்கும். சாதாரணமாக சில அம்மாமாரை பாரு, காலையிலேருந்து டிவி தான், காலையில் டிவி, மதியானம் டிவி, நைட்டு 11 மணி வரையும் சீரியல், ஒன்று மாற்றி சீரியல். அப்படி சீரியல் பார்த்து பார்த்து எல்லாம் சீரியஸ் ஆகிட்டு போயிடுது. ஏமா அந்த அம்மாவுக்கு கண்ணில் குழி விழுந்துக்கிட்டு அழுது குழி வந்துடுச்சான். ஏன் அழுதுனா, சீரியல் பார்த்து அதில் வர்ற சீனை பார்த்து அழுது கண்ணில் குழியாக விழுந்துருக்குது நிறைய பேருக்கு. அப்போது அவைகளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிகரெட் குடிக்கிறோம் பாருங்கள், சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பான், அவனால் இருக்கவே முடியாது, அது போய் அதை குடிக்கிறோம். அப்படி அவைங்களுக்கு அதே மாதிரி சினிமா பார்க்குறவன் கண்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான், வாய்க்கு வேலை கொடுத்துருப்பான், குடிகாரனுக்கு தேடி குடிக்கணும்னு வேலை கொடுத்துட்டே இருப்பான். அதுக்காக ஓடுவான், சாயந்தரானா கிளம்பி போவான், அதை எப்படியாவது செஞ்சு வாழ்க்கையை வீணடிக்கிறது தான் வேலை. அப்போ அவைங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம கூட கிறிஸ்துக்குள்ளே வராத முன்னாடி பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு, பலவிதமான சூழ்நிலைக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். அடிமையாக இருந்து அதனால் அது சரியான விதத்தில் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்போது, சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை. ஏன் தூக்கம் இல்லை? பிசாசு குழப்பி விட்டுறான். சிந்தனைகள், பலவிதமான எண்ணங்கள், பழைய நினைவுகள், அவமானங்கள், ஏதோ அவமானப்படுத்தப்பட்டது, குழப்பம் நிறைஞ்சது, இப்படி பல விதத்தையும் கொண்டு வந்து பயமுறுத்தி அந்த பயத்தை கொண்டு வந்து தூங்க முடியாதபடி செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ பாருங்கள், நம்முடைய அவயங்களை அவன் ரெஸ்ட்டு கொடுக்குறதே கிடையாது. அவன் வேலை, பிசாசுடைய முதல் நோக்கம் உங்களை ரெஸ்ட்டு கொடுக்குறதே கிடையாது. ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆக்கிறது தான், ரெஸ்ட் இல்லாமல் போகிறது தான், இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாதான். தேவன் கொடுக்குற பெரிய டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி இந்த சத்துருடைய வேலை, முதலாவது வேலை. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ சோத்திரம், உங்களை அமைதி இல்லாமல் கடத்திட்டு போகிறது, உங்களை அமைதி இல்லாமல் அங்கே செய்கிற வேலை தான்
மிகப்பெரிய அவனுடைய டார்கெட். எப்படியாவது ஒரு 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 பையன், என்னுடைய நண்பன் ஒருத்தர் தான். அப்போ அவன் ஒரு விஷயத்த சொன்னான். அவன் சொன்னான், சிகரெட் பயங்கரமாக குடிச்சிட்டு இருந்தான். எல்லாரும் சொன்னாங்க, ஏன்டா சிகரெட் இப்படி குடிக்கிற, இதை விடணும்னு அவனுக்கு ஆசை. அப்போ போய் அங்கே அட்வைஸ் கேட்டுக்கிறான். இன்னொரு நண்பன் அட்வைஸ் கொடுத்துருக்குறான், இதை வந்து நிறுத்தணும்னா அந்த என்னமோ மாவாவோ என்னவோ, அந்த மாவா பாக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதை போடு நிறுத்திடுவான்னா. உடனே அவன் அதை போட்டான், சிகரெட்டை விட்டுட்டான். இன்னொருத்தர் சொன்னான், அதை நிறுத்த முடியல. இன்னொருத்தர் சொன்னான், பீடாவை போடு, அப்போ இதை விட்டுடுவான்னா. கடைசியில் பீடாவை போட்டான், இதை விட்டுட்டான். அப்புறம் ஒரு நாளில் எல்லாம் சேர்ந்துக்குச்சு. ஒரு பக்கம் சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான், இன்னொரு பக்கம் இதையும் போட ஆரம்பித்தான், பீடாவும் போட ஆரம்பித்தான். மொத்தத்தில் இன்னும் மோசமான நிலைமைகளில் போயிட்டான். இப்படி தான் உலகத்தை அப்படியே படிப்படியாக அவங்க வந்து போராட்டத்துக்குள்ள அவங்களுக்கு வேலை கொடுத்து அது ரெஸ்ட் அனுபவிக்க முடியாதபடி இயேசு கொடுக்குற அற்புதமான இளைப்பாறுதல். ஹல்லேலூயா, டிவைன் பீஸ். ஆமென். தெய்வீக சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு சுதந்திரிச்சிட்டீங்கன்னா இந்த டிவைன் பீஸ் அனுபவிக்க முடியும். பேதுருவை எப்படி அங்கே அடுத்த நாள் தண்டனை, இவர் தூங்கிட்டு இருக்கிறார், நிம்மதியாக தூங்குறார். டிவைன் பீஸ். இயேசு பாருங்க, இது போட்டில் போகும்போது அங்கே அழுது துடிச்சிட்டு இருக்கிறான், நாங்கள் சாக போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோன்னு. இவர் என்னன்னா அழகாக ஃபர்ஸ்ட் கிளாஸை நித்திரை ஆகிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில் ஒரு பெரிய பூகமே வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இயேசு சொன்னார், நான் அக்கறைக்கு போவோன்னு சொன்னால் அது அக்கறைக்கு படகு போயே தீரும். அவ்வளோதானா? அந்த பக்கம் ஒன்றுமே சொல்லலையே. ஆமென். உன்னை இயேசு அக்கறைக்கு போ, உன்னை கரை சேர்ப்ப சொல்லியிருக்கிறார். நீ கரை சேர்ந்தே தீருவ. அதுவும் தலையெழுத்து, அதுவும் விதி. ஆமென். இயேசுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், அடுத்த நாள் ஊழியம் கதநேர் பட்டணத்தில் இருக்குது, அந்த ஊழியத்துக்கு நான் போறேன், நம்ம செல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஒருவேளை போட்டு முழுனாலும் அது சப்மரின் மாதிரி போய் அந்த கதநேர் பட்டணத்தில் போய் நின்று இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால சீஷர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு அக்கறைக்கு போகணும்னு சொன்னானா அது போயே தீரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பயப்படாதீங்க. தேவன் உங்களை அக்கறைப்படுத்த முடியாய் வந்திருக்கிறார். ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாய் உங்களை வந்திருக்கிறார். உங்க சூழ்நிலையில மத்தியிலே ஜெயத்தை அனுப்பும்படி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு கிருபையை தரும்படி வந்திருக்கிறார். நீங்க ஒரு நாளும் பயப்படாதீங்க. அந்த தெய்வீக சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. அது நமக்கு வைத்து விலை மதிப்பு முடியாத ஒரு சொத்து. எல்லாவற்றிலையும் மனரம்யமாய் இருப்பது, சமாதானமாய் இருப்பது. நடக்கட்டும் பார்த்துக்கலாம், வரட்டும் பார்த்துக்கலாம், ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்லுகிற மனநிலைமையை தேவன் உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தோடு வைப்பார். ஆமென். சத்ரு இந்த விஷயத்தில் உங்களை தோர்த்தே போயிடுவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இது பவுலப்போஸ்தலன் சொல்லலாம், சமாதானத்தின் தேவன் தாமே சொல்லுங்க, பிசாசை உங்களை கால்களின் கீழே போட்டு நசுக்குவாராக. ஆமென். நசுக்கிறபடியாய் அவன் தேவ சமாதானத்தை காத்துக்கிட்டா போதும், அவன் தோத்துட்டான். அவன் சமாதானத்தை கெடுக்கிறது, உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்காம நிறுத்துறது, அதுதான் அவனுடைய பிரதான வேலை. அந்த வேலையை நீங்கள் நிறுத்துறீங்கன்னா, அந்த வேலையை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா, அந்த வேலையை உங்களுக்குள்ளே நிறுத்தினார் உங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். எனக்கு ஒரு முறை பயங்கரமான பிரச்சனை, மனசுக்கு அமைதியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது தலைக்கட்டு அறியுது. மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு. அப்புறம் பார்த்தா எனக்கு புரிஞ்சிடுச்சு, இது ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு சாப்டர் படித்தேன், 1 காணும். 2வது சாப்டர் படிக்கிறேன், அப்போ அமைதியே இல்லை, மைண்ட் எங்கேயோ போகுது. 3வது சாப்டர் கம்பல் பண்ணி படித்தேன், இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்து, எனக்குள்ள ஒரு தீர்மானம் வந்தது, எப்போ சமாதானம் கிடைக்குதோ, எப்போ எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குதோ, எப்போ என் கண்ணுக்கு இளைப்பாறுதல், என் சரீரத்துக்கும் என் மனசுக்கும் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்குதோ, ஏன்னா வசனம் தான் இளைப்பாறுதல் தரும். இந்த வசனம், எந்த வசனம் என்னை தொடுதோ அதுவரை நான் படிப்பேன். அப்படின்னு படிச்சுட்டே வரேன். 1 மணி ஆயிடுச்சு, அடுத்த 1 மணி ஆச்சு. 51வது சாப்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். 51வது சாப்டரில் ஒரு வசனம் பட்டும் தட்டுச்சு, ஒரு ஷாக் அடிச்சு பாருச்சு, ஃபுல் அமைதி. ஹல்லேலூயா. முழுவதும் அமைதி, தேவ சமாதானம், மனசெல்லாம் நிரம்பிடுச்சு. போயா, இது மேட்ரே கிடையாது, இது ஒரு மேட்ரா. ஆமென் அப்படின்னு படுத்து நித்திரை செஞ்சு அருமையாக எழுந்தேன். அதனால் தூக்கம் வரலன்னா பயப்படாதீங்க.
நீங்கள் பைபிளை படிக்க ஆரம்பிச்சிங்க, பிசாசே பயந்து போய்ட்டு தூக்கத்தை கொடுத்துருவான். ஏன்டா இவன் வேறு பைபிள் படித்து திருந்துற போகிறான், அதனால 2வது சாப்டர்லேயே உன்னை தூக்கி, சில பேர் அது பிரச்சனையே கிடையாது பிரதர், மொதல் சாப்டர் தூக்கிடுவோன்னா அதுவும் பரவாயில்ல தான். அல்லேலூயா. ஸோ ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி சில பேருக்கு. அதனால் அந்த சொல்லிட்டே போனால் போயிட்டு, அப்போ இளைப்பாறுதல் அது வந்து வெறுமைன்றது என்னன்னா, வேத மூல பாஷையின்படி இளைப்பாறுதல், யுவர் என்ஜாயிங் த டிவைன் பீஸ். ஆமென். இது உலகத்தாருக்கெல்லாம் கொடுக்கல. இயேசு சொன்னாடி என்னுடைய சமாதானம், எப்பா நான் ஏன் சமாதானம் எப்படிப்பட்டது, எந்த சூழ்நிலை அசைக்க முடியாத சமாதானம், எப்படிப்பட்ட பிரச்சனையிலே அமைதியாக இருக்கிற சமாதானம், என்ன அடி வாங்கினாலும் திட்டினாலும் முள்முடி வச்சாலும் அமைதியாக இருக்கிற, சிரிச்சுக்கிட்டே போகிற அந்த சமாதானத்தை உங்கள்கிட்ட வச்சுட்டு போகிறேன்ற. ஆனால் நீ என்ன பண்ண, நைட்டெல்லாம் தூங்காமல் குழப்பத்திலையும் போராட்டத்திலையும் பிரச்சனையும் இருக்கிற. அல்லேலூயா. அதனால் வேத வசனத்தினால் நிரப்ப 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 தெய்வக சமாதானம் இருதயத்தெல்லாம் ஆண்டு கொள்ளும். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவ சமாதானத்தை அப்படியே கண்ணை மூடி ரசிங்க. அதை காட்டிலும் ஒரு இன்பமானது வேற ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது என்ன பட்டிருக்குது, பெருக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன 2வது பாயிண்ட் என்ன சொல்லுங்க கேட்குறேன். பெருக்கு 2 3 பாயிண்ட் தான், பெருக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த இன்னொரு விஷயம், இப்போ ஆதாம் ஏவாள் அவன் வந்து பொய் சொல்கிறான், இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இவன் பிசாசு வந்து சொல்கிறான், அந்த வசனத்தை வாசினா தெரியும், சாகவே சாகவாய்ன்றார். அவன் சொல்கிறான் சாகவே சாவதல் என்றான். அப்படியே ஆப்போசிட்டு. இவர் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் அப்படியே ஆப்போசிட். இவதுக்கும் அதுக்கும் சுத்தமாக ஆப்போசிட்டாக எதிராக அவன் சொல்லுகிறான். அப்போ எதிராக சொல்லும்போது அங்கே வந்து பொய், ஒவ்வொரு பொய்க்கும் பின்னாடி பிசாசு மறைஞ்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பெரிய எங்கேயும் ஒளிஞ்சில்லைங்க, பொய்க்கு பின்னாடி பிரிஞ்சிருக்கிறான். எங்கே மறைஞ்சிருக்கிறான்? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். இவனுக்கு தெரியணுமா இல்லையா, இவர் தாண்டா எல்லாத்தையும் உருவாக்குனாரு, இவர் தாண்டா எங்கள் அப்பா, இவர் தாண்டா கிரியேட்டரு அப்படின்ற அறிவு கூட இவனுக்கு இல்லை. இவர் பொய் சொல்லுவாரா? சொந்த பிள்ளைய மாதிரி பெற்று எந்த அப்பனாவது பிள்ளைக்கு ஏதாவது கேடு விளைவிக்கின்ற ஏதாவது இதை சொல்லுவானா? ஒரு நாள் சொல்ல மாட்டான். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான், இப்பேற்பட்ட பொய்யை அவங்ககிட்ட கொண்டு வந்து அவங்ககிட்ட வந்து அழகாக திடிக்கிறான், பொய்யை சொல்கிறான், பொய்யை அவன் நம்புகிறான். ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த டாக்டர் என்ன சொன்னார், ஏங்க என்னங்க இது பைபிள் என்ன நம்ப முடியும், அவர் தெரியுங்க ஒரு கிறிஸ்டின் வேறு, இது நம்பவே முடியலைங்க. இப்போ என் பிள்ளைக்கு வந்து சாத்துக்குடி இது ஆப்பிள் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு வரேன். அவன் போய் சாத்துக்குடியை சாப்பிட்டான்னா அதனால அவனை இழுத்து போட்டு அடித்து வீட்டை விட்டு போடா வெளியில், ஏன்டா சாத்துக்குடி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பெரம்பால் அடித்து வெளியே துரத்துருவானா? அதை தாங்க ஆண்டவர் செய்கிறாரு. அவன் ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டான்னு விட்டுட்டு போக வேண்டியதானே, துரத்த வேண்டியதானே. நல்ல அப்பா வந்து அப்படி செய்யலாமான்னு கேட்டார். அல்லேலூயா. அவர் பைபிளை படிக்கிற கிறிஸ்தவர். அவர் நான் சொன்னேன், இது சாத்துக்குடி பழம் சாப்பிட்டதா பிரச்சனை? அல்லேலூயா. கீழ்ப்படியிலையா? நீ ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆள். ஏங்க ஒரு நடுவில் மரத்தை வச்சாருங்க, ஏங்க பழத்தை வச்சாருன்னா, ஏன் பழத்தை வச்சாரு, நீ உனக்கு உண்மையாக கீழ்ப்படியிலையா அப்படின்றதுக்கு ஒரு பரீட்சை. ஆமென். இப்போ டாக்டர் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கு டெஸ்ட்டே இல்லாமல் பாஸ் பண்ணிங்கன்னா என்ன செய்வாங்க? இப்போ நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க்கு கோல்டு மெடல் வாங்கி நிறைய பேர் போட்டு தள்ளிடுறாங்க. அல்ல டாக்டர் எதை மன்னிச்சிருங்க. அப்போ படிக்காமல் டெஸ்ட் எழுதாமல் வந்தால் என்ன செய்வான்? எப்படியா இருக்குன்னு தெரியும், மாற்றி தடுத்துட்டு போயிடும். அதனால டெஸ்ட்டு வச்சு பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் பல ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணி தான் கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் வைக்கிறார், நீ என் வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுறியா, இன்னொருத்தனுக்கு கீழ்ப்படுறியா, அதுக்கு ஒரு செக்கு, அதுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லிட்டாரு. எனக்கு கீழ்ப்படியலைன்னா, என் பேச்சை கேட்கலன்னா நீ மறிச்சு போவேன். மறிச்சு போனேன்னா உறவு மறிச்சிடும், உனக்கு எனக்குள்ள உறவு போயிடும். நீ கீழ்ப்படியாமல் போயிட்டீன்னா நான் பரிசுத்தமான தேவன், நீ அசுத்தவனா ஆயிடுவ, உனக்கு எனக்கு உறவு மறிச்சிடும், உனக்கு எனக்கு கான்டாக்ட் போய்டும், உனக்கு எனக்கு எந்த கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு போயிடும். அப்படி நீ வந்து வெளியில் தெரிஞ்சு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்கிறார். இவன் சொல்கிற பார்த்தியா அது கேட்டுட்டு இருக்குது. சரி, அப்போ சத்தியம் உண்மையை சரியாக நான் ஒரு முறை ஒரு பிசாசை துரத்துறேன். ஏன்னா பிசாசு இருக்கிறதுனால தான் நம்ம சப்ஜெக்ட் பிசாசு தானே. அப்போ பிசாசு துரத்தும் போது அதுக்கிட்ட கிட்டத்தட்ட 300 பேய் இருந்ததுன்னு சொன்னிச்சு. அது உண்மை எனக்கு தெரியல கணக்கு. அதில் ஒரு ஒன்று ஒன்றா துரத்திட்டு வரேன். அது ஒரு மாதம் போகுது. அதில் ஒரு பிசாசு சொன்னிச்சு. அதில் ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். அது என்ன பண்ணுது, என்கிட்ட வரும்போது மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்துச்சு. அது வந்து அங்கே சரியில்லை, அப்புறம் பல இடங்களில் போச்சு, அப்புறம் என்கிட்ட வந்துச்சு, பல சபைக்கு போயிட்டு வந்துச்சு.
நான் கொஞ்சம் முதல்ல டீச்சிங், முதல்ல சத்தியத்தை அறிய வச்சுட்டு அதுக்கப்புறம் துரத்துறது. அறிஞ்சிக்கிட்டு போதே பிசாசு ஓடிடுறான். அல்லேலூயா. அதில் ஒரு பிசாசு பேசுச்சு, நான் வந்து நான் ஒரு மந்திரவாதத்தின் ஆவி, நான் ஒரு பொல்லாத ஆவி, மந்திரவாதத்தின் ஆவி. அப்படி மந்திரவாதத்தின் ஆவன் என்னை விரட்ட முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது, என்னை விரட்ட முடியாது. ஏன்னு கேட்டேன், என்னை மந்திரவாதம் பண்ணி தண்ணியில் கரைச்சி விட்டாங்க. அப்படி சோத்திரம். எதில் கரைச்சிட்டாங்க? அதெல்லாம் பரவாயில்ல, மந்திரவாதம் நல்ல பாயிண்ட் கரெக்டாக கேட்குறீங்க. எதில் கரைச்சிட்டாங்க? எனக்கு தெரியாது. தண்ணியில் கரைச்சி விட்டா போகாதா? நல்ல பேர் ஆமான்றீங்க. சோத்திரம். நீ தண்ணியில் கரைச்ச வெந்நீரில் கரைச்ச, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு. அப்போ வந்து நீ மந்திரவாதம் யார் செஞ்சாங்க? அதுவே சொல்லுது, மந்திரவாதம் யார் செஞ்சாச்சுன்னா கௌசல்யா தான் மந்திரவாதம் வச்சதுன்னு. நான் அவங்க அம்மாட்ட கேட்டேன், யாருமா கௌசல்யான்னு? இவங்க சொந்த அக்காங்க. ஒருத்தன் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான், அது பெரிய கதை. அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான், அக்காக்காரி புருஷன் வேணும்னு தங்கச்சி மேலே சூனியம் பண்ணிட்டு தான் அந்த பிசாசு சொல்லுது. அந்த அம்மாட்ட கேட்டேன், எல்லாத்தையும் நம்புறீங்க, இது பிசாசு பொய்யன்னு பொய்க்கு பிதாவமாக இருக்கன்றான், அவன் சொல்கிறத கௌசல்யா வச்சுட்டான்னு எப்படி நம்புறீங்கன்னு கேட்டேன். அவனை ஒரே இது, இவங்க தான் வச்சுட்டாங்க, இவங்க தான் இது பண்ணிட்டாங்க, இவங்க தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. உன்னை கௌசல்யா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது வீட்டில் இருக்குன்னு. குடும்பம் ஃபோன் நம்பரை அதை வச்சுதான் நான் கேட்கணும். ஐயோ வேணாங்க, பிரச்சனை பெருசாகிட போகுது, நீ குடும்பம் பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் கௌசல்யாவுக்கு ஃபோன் அடித்தேன், ஏம்மா நீ வந்து உன் தங்கச்சி பேர் இது, நீ ஏதாவது இந்த பொண்ணுக்கு எதாவது மந்திரவாதம் பண்ணியான்? அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஐயா என் புருஷன் வந்து பயங்கர குடிகாரன், என்னை போட்டு அட்டேன்னு அடிப்பான், என் தங்கச்சியும் போட்டு அடிப்பான், நான் என் அக்கா என் வாழ்க்கையும் போச்சு, என் தங்கச்சியும் வாழ்க்கையும் போயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சாகிறதுக்காக ஓடினேன். அப்போ ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்ககிட்ட போனோன்னே அவங்க கொண்டு போயிட்டு ஏசிஎச் சர்ச்சு, சென்னையில் இருக்க ஏசிஎச் சர்ச்சில் சேர்த்தாங்க. அங்கே போய்ட்டு ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்கேன். ஆனால் அது என்ன ஆச்சுன்னே தெரில, தினம் வந்து ஒரு நாள் தூங்க விட மாட்றா இவளும் இவன் பசங்களும் வந்து என்னை போட்டு ஏன் செய்வனை பண்ண, ஏன் இது அது என்ன மாந்திரிகம் பண்ண, போட்டு அடி அடுக்கிறாங்கய்யா அப்படின்னா. அல்லேலூயா. இப்போ சொல்கிறது யார்? சோத்ரம். ஏம்மா நீ கிறிஸ்தவ தானம்மா, ஞானசாரம் எடுத்தேன்னு அப்படின்னா செய்வனை வச்சான் இது வச்சான் வந்து பழிக்குதுன்னா அது என்ன இருக்குது? வாசிகள் லூக்கா 10:19 என்ன போட்டிருக்குது? எல்லாம் வாசிங்க, எல்லாம் பைபிளில் தரங்க. இங்கே தான் இருக்குதா? இதோ எல்லாம் சொல்லுங்க, என்ன நல்லா சொல்லுங்க. ஐயோ அப்பா பயப்படுறேன், பயமா இருக்குன்னு பயப்படுறீங்களா என்னன்னு தெரியல. என்னது? உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஆமென். இன்னும் இது மூல பாஷையில் வச்சா இன்னும் நல்லா வருது. அட் எனி மீன்ஸ், எப்படியும் எந்த விதத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எந்த மாதிரியும் உன்னை தொடவே முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல, யார் சொல்லியிருக்காரு? இயேசு சொல்லியிருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ வந்து நான் அப்போ இந்த பிசாசு ஏன் சொல்லுது செய்வனை வச்சிட்டான், அவன் வச்சிட்டான், மாமியார் வச்சிட்டான், மருமகன் வச்சிட்டான், எழுத்து விட்டு வச்சிட்டான், பக்கத்து விட்டு ஏன் சொல்லுதுன்னா, அப்போ ஒரு வசனம் வாசிங்க, இதுக்கான காரணம் வேதத்தில் இருக்குது. சரி, அப்போது இவனுக்குள்ள கசப்பை வச்சிருக்கணும், வெறுப்பை வச்சிருக்கணும். கசப்பு தான் அவனுடைய மருந்து, கசப்பு தான் அவனுடைய ஹோல்டு. கசப்புன்ற உணவு, கசப்புன்ற ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள எரிச்சல் வச்சு என் பிரச்சனை காரணம் இவதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அது மேலே உன் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மாற்றிட்ட பிற்பாடு அவனுக்கு அதில் நிற்கு. உடனே நான் என்ன பண்ணேன், நேராக கௌசல்யா ஃபோன் அடித்து ஏம்மா உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வைக்கலல்ல? உங்கள் அம்மாட்ட ஸ்பீக்கரில் போட்டு காமிச்சான். வைக்கலம்மா, சபைக்கு போகிறது எப்படி வைப்பாங்க, நல்லா நம்புங்க. ஆமாம், 2 பேரும் நீ சொல்லு, மன்னிப்பு கேளுன்னா அந்த அம்மா சொல்லிடுச்சு, நீங்கள் செய்வனை வச்சு நீ யோசிச்சிருந்தேன். இல்லைம்மா, இல்லைக்கா, நான் மன்னிச்சிடறேன்க்கா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலான்னு 2 பேரும் சமரசம் பண்ணி அவருக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. பிற்பாடு பிசாசு சொன்னிச்சு, எங்கள் சீக்ரெட்லாம் உனக்கு தெரியுதுன்னு. அல்லேலூயா. என்னது ரகசியம்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ பெரிய ஆள் தான், பழைய ஆள் தான் நீ, அப்படி நான் போகிறேன்ட்டு போயிடுச்சு. ஆமென்.
இந்த செய்வனை கட்டு அந்த கட்டு, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்று டெய்லி 2 கேஸ் வருது. செய்வனை பண்ணிட்டாங்க, யார் பண்ணிட்டாங்க? மாமியார் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. பண்ணட்டுமா, பாவம் 1 லட்சம் பண்ணிட்டாங்கன்னா 10,000 பண்ணால் கம்மியாக இருக்கும், 1 லட்சம் பண்ணால் ஜாஸ்தியாக இருக்குமா? யார் இந்த கற்பனைலாம் சொன்னான்னு தெரில. அல்லேலூயா. அவனுக்கு பண்ணிட்டாங்க. ஏமா வசனம் சொல்லுது, பாம்புகளை தேல் கூட என்ன செய்யுங்க? மெதிப்பீங்க. நல்லா மெதிங்க. இல்லை பில்லி சூனியமாவது பித்தலாட்டமாவது அவன் வைப்பான், எல்லாருக்கும் பலிக்கும், ஆனால் உனக்கு பலிக்காது. ஏன்? அதிகாரம் பெற்றவன் நீ, அதிகாரம் பெற்றுக்கொண்டவன் நீ. இயேசு கொடுத்த அதிகாரம் உனக்குள்ள இருக்குது. இயேசு ரத்தத்தினால பெற்றுக் கொடுத்த அதிகாரம் உனக்குள்ள இருக்குது. இயேசு கொடுத்த வல்லமை உனக்குள்ள இருக்குது. இயேசு உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகல வல்லமைகளையும் எதிர்க்கும்படியாய் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பின்னாடி பக்கம் சத்தத்தையே காணுமே. ஆமென். அப்ப உன்னை விட்டு முடிய கூட அசைக்க முடியாதியா, உன்னை டச் பண்ணவே முடியாது. சொல்லுங்க, பிசாசே, சாத்தான என்ன டச் பண்ணவே முடியாது. எவன் வேணா சூன்யம் பண்ணட்டும், எவன் வேணா மந்திரவாதம் பண்ணட்டும், ஒன்னு என்ன தொடாது. நான் அவைகளை மெதிப்பேன், நான் அவைகளை மேற்கொள்ளுவேன், அவைகளை துரத்துவேன். நீ தோற்கடிக்கப்பட்டவன், நீ புறமெதுகிட்டு ஓடுகிறவன், உன்னை துரத்துறது தான் எனக்கு வேலை. அல்லேலூயா. நம்முடைய முதல் எய்மே, முதல் வேலையை பிசாசை எதிர்த்து நிற்கிறது உனக்கு துரத்துறது தான். அல்லேலூயா. துரத்துறதுக்கு பயந்துக்கிட்டு இது சொல்லிட்டு இருந்தால் ஆண்டவர் வெட்கப்படுவார். ஆண்டவர் என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் துரைத்தன அதிகாரிகளை கல்வாரி சிலுவையில் அவனை உரிச்சு கட்டணுன்ட்டு அவ்வளோ அடிப்பட்டேன். இது என்னடா திரும்ப திரும்ப செய்வனை வந்துச்சு, அது வந்துச்சு, அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், அது பண்ண. நீங்கள் தயவு செய்து புலம்பாதீங்க, ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க. இயேசு கொடுத்த அதிகாரத்தை துக்கப்படுத்துறீங்களா? இயேசு கொடுத்த வல்லமையை நீங்கள் துக்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்களா? அப்போ என்னமோ பிசாசுக்கு பெரிய அதிகாரம் இல்லை, அமாவாசைனா அதிகாரம் இது என்ன? அமாவாசை யார்கிட்ட பூச்சி காமிக்கிறது? அதே அமாவாசைனா அதிகாரம் அவனுக்கு என்ன வந்துடுது? அதிகாரம் எப்போ வேணா வரட்டும், ஆனால் அவன் உங்கள் காலடி கீழே தான். அதுதான் உங்க அடையாளம், அதுதான் தேவன் கொடுத்த கிருபை, அதுதான் தேவன் கொடுத்த வல்லமை. ஆமென். இப்படி நிறைய கேஸ் இப்படி வச்சு ஓடணும். எங்கள் மாமா வச்சாரணும், மாமா வச்சாராது வைக்கட்டுமா, அவன் வேலை வைக்கிறது தானே இருக்கிறான். நமக்கு சேலஞ்ச், சவால். கிறிஸ்துவ வாழ்க்கைனா சாதாரண வாழ்க்கையாது, சவால்களை சந்திக்கிற வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a challenging life. ஆமென். சவாலை எதிர்கொள்ளுகிற வாழ்க்கை. சவால் எதிர்கொள்ள தெரியலையா? சவாலை எதிர்கொள்ள தயார்படுத்திக்கொள். இயேசு உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண அந்த உலகத்தில் சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தா ரவுடிலாம் அலறான், அந்த பக்கம் ஓடுறான், இந்த பக்கம் ஓடுறான், இங்கே ஓடுறான். எங்கள் அப்பா ஒரு எஸ்ஐ, அவர் நிறைய கதையை சொல்லுவார். அதில் சொல்லுவார், நான் முதல்ல இவர் எங்கே பார்த்தாலும் இவரை தான் போஸ்ட் பண்ணுவாங்க. எங்கேயாவது கலவரம்னா இவர் அனுப்புவாங்க. இவர் முதல் வேலை என்ன பண்ணுவார், நைட்டோட நைட்டாக அத்தனை ரவுடியும் பிடிச்சிட்டு வந்துடுவார். பிடிச்சிட்டு வந்து அட்டி ஆமாம் தப்பு செய்யாத போதே அடிப்பார். அடிக்கும் போது அடுத்த வாட்டி அவனை ஓட்டமெல்லாம் புண்ணாக்கி அமிச்சோன்னா அடுத்த 1 மாதத்தில் அமைதி திரும்பிடும் அந்த ஊரில், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அப்போ எல்லாம் கேட்பாங்க, அந்த ரவுடி மோசமான ஆளியா, அது இல்லையா, அப்படியோ அவன் மோசமானதான அதிகாரம் என்கிட்ட இருக்குது. ஆமென். ஏன்னா உலகத்தில் இருக்க போலீஸே ரவுடியை காட்டா பயப்பட மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்குது? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், அதிகாரம் இருக்குது. எப்பேற்பட்ட அதிகாரம்? அவன் மேலே தெரியும், ரவுடிக்கு தெரியும், இவன் மேலே கையை வச்சா இந்த உள்ளூர் ஸ்டேஷனில் வெளியூர் ஸ்டேஷன்லேருந்து ஆளை வருவாங்க, அப்படியே போனால் ரிசர்வ் போலீஸும் உள்ளே வரும், அப்படியே அதுக்கு மேலே போச்சுன்னா மிலிட்ரியே களத்துற குறிக்கும் அப்படின்னு ரவுடிக்கு தெரியும். ஆமென். அது போலீஸ்காரனுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு தான் தெரிய மாட்டேங்குது. விசாரிச்சு பாருங்க, டைமே கொடுக்க மாட்டான். 4 நாள் ஃப்ரீயாக விட்றான், 5ஆவது நாள் பிரச்சனையை கொண்டு வந்துடுறான், 6ஆவது நாள் போராட்டத்தை கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற. அல்லேலூயா. இப்போ இனிமேல் புலம்புவீங்களா? இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ இவ்வளோ நாள் புலம்பிட்டு இருந்தீங்களா? ஆமாம், சரி விடுங்க. அப்போ ஏவால ஒரு பொய்யை சொல்கிறான், நம்ப வைக்கிறான். நம்ப வச்சோன்னே விழுந்து போயிடுறான். அவன் பண்ணதை கீழ்ப்படியாமல் போனோன்னே நீ அவன் கண்ட்ரோலுக்கு போயிடுற. அதனால் பொய்யை நம்பாதீங்க. சத்துரு இப்படி தான் முடிச்சு லவுத்துருவான். பில்லி சுனியன்னுவான், பித்தலாட்டன்னுவான், விரோதமாக பண்ணிட்டாங்கன்னுவான், அம்மா சாணிக்கு நிற்பான், உன்னை இது பண்ணுவான் அப்படின்னு பல ஆங்கிளில் நீங்கள் இதானுங்க. என்னாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ அந்த இச்சை, அந்த பொய்
தேவ பவுல் சொல்கிறான், எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலும் ஏமாற்றப்பட்டாலும் பொய்யை சொல்லி ஏமாத்துறானோ அதே மாதிரி பொய்யை சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறான். ஒருத்தர் சொன்னார், அவங்க கடவுளை பற்றி நிறைய சரியாக சொன்னார். அவங்க விக்கிரக கடவுளை பற்றி. பூமாதேவி என்ன செஞ்சாலும் கதை கேட்குறீங்களா? சீதா தேவி எப்படி வந்தான்றதுக்கும் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. பூமாதேவி வந்து இப்போ திடீர்னு அசுரர்கள் வந்து பூமாதேவியை போட்டு அடிச்சிட்டாங்களாம். அடித்து கடலில் தூக்கி போட்டாங்களாம். அல்லேலூயா. கடலில் முழுகிற நிலத்தில் விஷ்ணு பார்த்தாராம். உடனே பன்றி அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே போய் பூமாவை தூக்கும்போது அவங்களுக்கு இவரும் 2 பேரும் மிக்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து தான் சீதான்னு சொல்கிறாங்க. இது அவன் அவ்வளோ பயபக்தியாக வணங்குறான், அவ்வளோ அப்படியே உணர்வுபூர்வமாக பேசுகிறான். ஒன்றில் பூமிக்குள்ளே தானே நான் கேட்டேன். ஒரு 10 கேள்வி வந்துச்சேன்னு அவர்கிட்ட கேட்டேன். பூமியை பிடிச்சிருந்து பூமாதேவி, கடல் எங்கே பூமியில் இருக்குதா தனியாக இருக்குதா? இல்லையா, இதை விட்டுட்டு அந்த அம்மா இப்படி கடலில் போய் குதிச்சாங்க. சரி, அந்த அம்மா தான் கடலில் விட்டு, கடலை யார் பிடிச்சிருந்தது? சரி, பூமாதேவியே பூமி பிடிச்சிட்டாங்க. கடல் யார் பிடிச்சது? அது கடல் தேவி ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. அவங்க எப்படி கடலில் போய் உள்ளே போனாங்க? பூமியே பிடிச்சிருக்கு அவ்வளோ பெரிய அந்த அம்மா எப்படி கடலுக்குள்ளே போச்சு? அல்ல இல்லையா. இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் கதை. இதை உழுந்து வணங்குறான். அப்படியே அப்படியே பக்தி பிரவேசமாக இருக்கிறான். அப்படியே குளிரில் நடுக்கிறான். ஆமாம், நல்ல நம்ம என்னடானா அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க, உண்மையை தெரிஞ்சிருக்கீங்க, நீதி எது நியாயம் எதுன்னு தெரியுது, தேவனை பற்றி அறிவு இருக்குது, தேவனை எப்பேற்பட்ட தெரியும், அவரோடு கூட ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க, நீ எக்லீஷியா ரத்தம் தெளிக்கப்பட்ட சபைக்கு உறுப்பினராக இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமென். இந்த கதை தான் சொல்றீங்க, பூமாதேவி கதையை தான் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்தான், நைட்டு நிற்கட்டுமே, பல்ல கடிக்கட்டுமே, வெளியே வரட்டுமே, அடிச்சு துரத்துட்டு போய் மெதிக்காம. அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். தெரியல, சப்ஜெக்ட் வேறு மாதிரி போகுது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு போல். அதனால் இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. அதை நம்பவும் நம்பாதீங்க. இன்னும் 2 பேர் சொல்கிற கதைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. அதனால் இப்படிப்பட்ட காரியம். 2வது, இது என்ட்ரி. நான் சொல்ல வந்த விஷயம் பெருக்கப்பட்டது, ஜோடிக்கப்பட்டிருக்குது. எதுக்கு சொல்லணும்னா, பிசாசு உட்புகுந்து, அதை நான் கொஞ்சம் விசாரித்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 பாயிண்ட் எழுதினேன். பிசாசு எப்படி உள்ளே வரான் ஒரு வீட்டுக்குள்ளே? ஒரு வீட்டுக்குள்ளே வந்து கெடுக்கிறேன்னா அது வீடு திறந்துருக்குது, ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்குது, ஏதோ ஒரு திரை இருக்குது, அது வழியாக தான் பிசாசு உள்ளே வரான். எல்லாத்தையும் வாழ்க்கையும் பாழடிச்சிட்றான். வீடுன்றது உங்களுடைய இருதயத்தை குறிக்கும். இப்போ சொன்ன பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்டு. என்னது? பொய். அல்லேலூயா. பொய் என்ன பண்ணினா அவனுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட். அவனுக்கு டோரை திறந்து விட்றேன், அவனுக்கு வழியை திறந்து விட்றேன். அப்போ என்ட்ரி பாயிண்ட்டு. இது ஒரு பாயிண்ட்டு. என்னன்னா, பிசாசு வேதத்துக்கு புறம்பான எதுவுமே சத்தியம் கிடையாது. ஆமென். ஆண்டவர் எந்த இடத்துலையாவது சாத்தானுக்குள்ள அடிப்பான்னு போட்டிருக்குதா? சாத்தானுக்குள்ள மிதிப்பான்னு போட்டிருக்குதா? அவனை மெதிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ அவன் வருவான், உன் முன்னாடி படம் எடுத்து ஆடுவான், நீ தலையை நசுக்கிட்டு அந்த பக்கம் போகணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துறார். ஆமென். மெதிக்கிறத பற்றி இன்னொரு வார்த்தை சொல்கிறது மார்ச்சிங்க, மார்ச் பாஸ். இப்போ மிலிட்ரி மார்ச் பாஸ் சொல்லிட்டாக்க எதுக்கும் போகக்கூடாது, போயிட்டே இருக்கும், மார்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது பாம்பு வந்தாலும் மேய்ச்சி தான் போகணும், தேள் வந்தால் மேய்ச்சணும். ஏன்னா அவன் போட்டிருக்கிறதுலாம் கம் பூட்டு, வெல் ட்ரெஸ்டு, அவன் மேலே போயிட்டே இருப்பான். அதனால் ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நீ போயிட்டே இருக்க வேண்டியது. ஆமென். உலகத்தில் இருக்க எந்த வல்லமையும் உன்னை நிறுத்தவே முடியவே முடியாது. அப்போ பிசாசு எப்படி உள்ளே வந்தான்? இதெல்லாம் பொய். ஒரு என்ட்ரி பாயிண்ட். இன்னொரு என்ட்ரி பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன், ஏன்னா டைம் ஆகிப்போச்சு. இன்னொரு என்ட்ரி பாயிண்ட் என்னன்னா, வாசிங்க, நான் ஆதியாமத்திலே வாசிங்க, ஆதியாம புத்தகம் 4வது அதிகாரம். அவர் கேட்குறார் காயினை பார்த்து, காயினுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? வாசிங்க, ஒரு 5 வசனம் வாசிங்க. ஆதியாமத்து புத்தகம் 4வது அதிகாரம் 1லிருந்து. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி,
உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். போதும், நல்லா கவனிங்க. 2 பேர் பிறக்கிறாங்க. ஒருத்தன் ஆபேல், இன்னொருத்தன் காயின். 2 பேரும் ஒருத்தன் கனியை கொண்டு வந்து கொடுக்குறான், ஒருத்தன் கொழுமையானவர்களை கொண்டு வந்து தருகிறான். 2 பேர் கூட காணிக்கை 2 காணிக்கையும் வேதத்தில் அங்கீகரிக்கப்பட்டு தான். நியாயப்பிரமாணத்தில் சில பேர் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டு முதற்கனியை கொண்டு வந்து கொடு, அந்த முதற்கனியை கொடு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு காணிக்கை மெயின் கிடையாது, காணிக்கை கொடுக்குற இருதயம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். 2 பேரும் காணிக்கை கொடுக்குறாங்க. இந்த காணிக்கை கொடுக்கறதுல இவனுடைய காணிக்கையை அவன் பார்க்குறாரு. பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணுறார். ரிஜெக்ட் பண்ண உடனே ஏன் ரிஜெக்ட் பண்ணுறான்னா, உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தை அவனுக்கு உணர்த்தும்படி விரும்புகிறார். அவனுக்கு எரிச்சல் உண்டாச்சு, மூஞ்செல்லாம் உம்முன்னு மாறிச்சு. சோத்திரம், அல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா உம்முன்னு இருப்பாங்க. புருஷன் கூட கேட்பான், என்ன ஆச்சு சொல்லி தான் தொலையான். இல்லை அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு 2 நாள் நின்னா அவனுக்கு மண்டை குழம்பிடும். அந்த மாதிரி உம்முன்னு ஆண்டவர் கேட்டேன், ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? அல்லேலூயா. எரிச்சல் நாங்கள் ஒரு விஷயமான எரிச்சல் பிசாசோட என்ட்ரி பாயிண்ட். ஏன் நீங்கள் எரிச்சலாக இருக்கீங்க? நீங்களே கேட்டுங்க. எத்தனை பேர் சாந்தமாக உட்காந்துறீங்க? எரிச்சல் அவனுக்கு தெரில, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வெட்டிக்கும் டம்மால் டிமில் அப்படின்னு வரும். அப்போ எரிச்சல் ஏன் வந்துச்சு? எரிச்சல் ஏன் அப்படி உங்களுக்கு வருது? அப்போது எரிச்சல் வந்துச்சுன்னா இன்னொரு கூட ஒரு வசனம் இருக்குது யோனா புத்தகத்தில். யோனா 4வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியால் இருப்பேனோ என்றான். போதும், நல்லா கவனிங்க. எரிச்சல் ஆண்டவர் கேட்குற கேள்வி எல்லாம் அனாலிட்டிக்கல் கொஸ்டின். முதல்ல கேட்டார், ஆதாமே எங்கே இருக்காரு? அதை அனலைஸ் பண்ணி தானே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் உனக்கு சொன்னதுன்னு கேட்குறாரு. இங்கே கேட்குற, ஏன் எரிச்சலாக இருக்கிற? கேள்வி இதுதான், ஏன் எரிச்சலாக இருக்கிற? ஏன்னா இந்த ஏன் எரிச்சலாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். பாருங்க, ஒரு தன்னை ஆய்வு கொடுத்து பொருட்படுத்தவே இல்லை. ஏன் இந்த எரிச்சல்? இந்த உணர்வு தவறான உணர்வு, இது மோசமான உணர்வு, இது பிசாசு கொடுக்குற ஒரு பிசாசுக்கான கொடுக்குற என்ட்ரி பாயிண்ட், அங்கே இடம் கொடுக்கறதான ஒரு இடம். அவன் சொல்ல, நீ எரிச்சலாக இருந்தா நன்மை செய்தால் மேன்மையிலையோ, நீ இல்லாமல் இருந்தா பிசாசு உன் வாசற்படியில் படுத்திருக்கும். இன்னும் சில ஆங்கில வேதாந்தத்தில் குரோச்சிங் டைகர்னா இறைய பாஞ்சு பிடிக்கிற டைகர் அப்படின்னு போட்டுருக்குது. அந்த டைகர் என்ன பண்ணுறது? படுத்துட்டு இருக்குது. பிசாசு அப்படியே பாயறதுக்கு இந்த இறைய பிடிக்கணும்னா டைகர் எப்படி கரெக்டாக இறைய நோட் பண்ணிடும், கரெக்டாக அப்படி போய் உட்காந்துக்கும், சரியான பாயிண்டில் எகிறோம், கழுத்தை கடிச்சிடும். அந்த மாதிரி நிற்குது. என்னங்க எரிச்சல் பிரச்சனை? ஆமாம், எரிச்சல் மிகப்பெரிய பிரச்சனை. எரிச்சல் பிசாசுக்கு என்ட்ரி பாயிண்ட். எப்படி பிசாசு உள்ளே வர முடியும்? பிசாசு உள்ளெல்லாம் வர முடியாது. பிசாசு ஆண்டவர் அப்படி படைச்சிருக்காரு. ஒன்று ஃபுல் ப்ரூஃப். ஒன்று ஆதாமை பழத்தை சாப்பிடு ஏமாற்றி தான் சாப்பிட வச்சானோ ஒழிய பழத்தை பொறிச்சிட்டு வாயில் வச்சு அடித்து சாப்பிடலன்னா மூஞ்சி கொஞ்சம் நான் உடச்சிடும்னு அவனால் சொல்ல முடியாது. அவனுக்கு அப்படிப்பட்ட பவர்லாம் கிடையாது. நம்ம இடம் கொடுத்தாதான், அவன் உட்புகிறதுக்கு நம்ம கதவை திறந்தாதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு பொய், தந்திரம். பிசாசு தந்திரம் உள்ளவன். அவன் தந்திரமாக உங்களை கவுத்துட்டான். தந்திரமாக பொய்ய சொல்லி நம்ப வச்சு அதுக்கு பின்னாடி இந்த பிசாசு இருக்கிறத உங்களுக்கு அவன் காண்பிச்சுட்டு இருக்கிறான். ரெண்டாவது எரிச்சல். ரெண்டாவது என்ட்ரி பாயிண்ட் என்னது? நல்லா சொல்லுங்க. எரிச்சலாக இருக்கிறியா? அல்லேலூயா. நான் சாதாரணமாக ஒரு 18 செக் பாயிண்ட் வச்சுருப்பேன், சாதாரணமாக கிளென்சிங்க்கு, சுத்திகரிக்கிறதுன்னு. அதில் பார்த்து மற்றதெல்லாம் அப்படியே வந்துடுவேன். இந்த கோபத்துக்கு வந்தோன்னே எனக்கு எல்லாத்து மேலே கோபம். கார்பரேஷன் மேலே கோபம், முனிசிபாலிட்டி மேலே கோபம், போலீஸ்காரன் மேலே கோபம், அவன் மேலே கோபம், பக்கத்து வீட்டால் மாவன், ஏத்தோட்டு, இப்படி பார்த்தா பெரிய லிஸ்ட்டே போவோம். அது வரும் 100 கணக்கில்.
பஸ் கண்டக்டர் மேலே கோபம், ஆட்டோக்காரன் மேலே கோபம். அல்லேலூயா. இது எரிச்சல் போனால் இன்னொரு எரிச்சல் வந்துடுது. எப்போ பார்த்தாலும் இந்த ரேஜ் கோபம், எரிச்சல், உக்கிரம். இந்த எரிச்சலுடைய அடுத்த ஸ்டேஜ் உக்கிரம். பிசாசுக்கு ரொம்ப ஈஸி. அழகாக எரிச்சல் ஆகினா அப்படியே ரெட்டியாக இருப்பான். எப்படா அந்த அம்மா எரிச்சல் ஆகுதுன்னு எகிரி உங்களை பிடிச்சிக்குவான். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்குற மாதிரி நீங்களே கேட்டுங்க. நான் ஏன் எரிச்சலாக இருக்கிறேன்? நான் ஏன் காலையிலேருந்து எரிஞ்சு விழுகிறேன்? நான் காலையில் 5 மணிக்கே ஏன் எரிஞ்சு விழுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ பவுல் சொன்னால் உங்கள் நைட்டு எரிச்சு சரி வர்றது ஹியூமன் மனுஷனுடைய குணங்க. அது பல்லுன்னு எரிஞ்சு விழுத்து அது மனுஷன், அது என்ன தான் கட்டுப்படுத்தினாலும் வருது. ஆனால் சாயந்தரம் ஆனால் எரிச்சல்லாம் அமைதிப்படுத்தி தூக்கி போட்டுட்டு எரிச்சலாக இது பண்ணிவிட்டு சமாதானமாக தூங்குங்க. ஆமென். சூரியன் அஸ்தமிக்கும் போது எல்லா எரிச்சலையும் மூட்டை கட்டிடுங்க. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா திட்டிகிட்டே இருப்பார். நான் சொல்கிறது குடும்பம் முதல்ல சண்டே ஒரு நாள் லீவ் விடுங்கப்பா, பிள்ளைங்களை திட்டாதீங்க. இல்லையா, பிள்ளைங்க இருக்காங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சண்டே ஒரு நாள் லீவ் விடுங்க. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு இது தப்பு அது தப்பு இது தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களா? ஒரு நாள் டைம் கொடுங்க. ஒரு நாள் அவனை திட்டாதீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் உங்கள் வாய்க்கும் அமைதி கொடுங்க. ஆமாம். எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்கிறது. இவன் பாருங்க எரிச்சலாக இருக்கிறதுனால, அல்லேலூயா, இங்கே கவனிங்க, சோத்திரம். எரிச்சல் படுறதுனால என்ன பண்ணுச்சு? டைகர் ரெட்டியாக இருந்தது, அப்படியே கவின உடனே அவன் ஆபேலை கொண்டு போயிட்டு கொலை செஞ்சிட்டான். ஒரே குத்திட்டான். அது யார் கற்றுக் கொடுத்தான்னு தெரியல. அந்த பிளான் எப்படி கொலை செய்கிறது பிளான் வந்து ஃபஸ்ட்டு மர்டரு. இவன் எப்படி தெரியாமல் ஒரு கல்லை கூறாக்கி எப்படி குத்துணுன்னு அவனுக்கு விஷயம் தெரியுது. அவனுக்கு தெரிஞ்சது யாருன்னா பிசாசு. அப்படிப்பட்ட ஐடியா கொடுக்குறான். பிசாசு அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். ஆண்டவர் சொல்ல ஆதி முதலே அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஏங்க நான் யாரையும் கொலை பண்ணலைங்க, யாரையும் பண்ணலேன்னு. அதான் இயேசு சொன்னார், சகோதரனை வீணனே என்று சொல்லுகிறவன் சிட்டுனா கூட கொலைன்னு சொல்கிறார். அல்லேலூயா ஜீசஸ். எரிச்சலாக இருக்கீங்களா? பிசாசுக்கு வழி தரது வரைக்கும். ஒரு அருமையான டாக்டர் ஒரு பேசிகிட்டு இருந்தார். அவர் பைபிள் எம்டி. அவர் பைபிள் இதில் வச்சு அனலைஸ் பண்ணி சொல்கிறார். 2 பேர் டெஸ்ட் பண்ணாங்களாம். ஒரு ஆள் கோபமாக எரிச்சலாக உட்காந்துருக்குறான், இன்னொரு ஆள் அமைதியாக சாந்தமாக இருக்கிறான். இது 2 பேரும் ஒரு ரூமில் வச்சுட்டு பாக்டீரியா டிபி கிருமிகளை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. டிபி கிருமியை அங்கே விடுறாங்களாம். விட்டுட்டாக்க இந்த எரிச்சலாக இருக்கான் பாருங்கள், அல்லேலூயா, அவனுக்கு டிபி நோய் பிடிச்சிக்கிச்சான். 3 நாள் கழித்து பிளட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அமைதியாக இருக்கான் பாருங்கள், இவனுக்கு அந்த டிபி கிருமி டச் பண்ணவே இல்லையா. இந்த எரிச்சலாக கோபமாக இருக்கான் பாருங்கள், அவனுக்கு மேலே அந்த டிபி கிருமி பிடிச்சோடனே அந்த டிபி வியாதி அவனுக்கு தொத்திக்கிச்சான். இப்போ மறுபடியும் அனலைஸ் பண்ணுறாங்க. இது எப்படி காரியம் அப்படின்னு அனலைஸ் பண்ணால் அது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன உண்மைன்னு கேட்குறீங்களா? அந்த உண்மை என்னன்னா, எரிச்சலாக இருக்கும்பொழுது நம்மக்கிட்ட ஒரு தற்காப்பு இம்யூன் சிஸ்டம் இருக்குது. தற்காப்பு நோய் எதிர்க்கிற சக்தி ஒன்று இருக்குது. இந்த நோய் எதிர்க்கிற சக்தி என்ன பண்ணால் எந்த கிருமி உள்ளே வருதோ டக்குன்னு நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்கள கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு அறியாமையே அந்த எதிர்ப்பு சக்தி போய் படையாக போய் அடித்து அந்த நோய் கிருமி அடித்து சாகடித்து வெளியே அனுப்பிச்சிடும். ஆனால் எரிச்சலாவோ கோபமாக இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வேலை செய்யாதான். இல்லையா, சிஸ்டம் எல்லாம் ஆஃப் ஆகிடுமா. அப்போ எந்த கிருமினாலும் சீக்கிரம் வந்துடும், எந்த கிருமினாலும் உங்களை பிடிச்சிக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? அந்த ஆள் கல்லுமா இருக்கான், ஒன்றுமே ஆக மாட்டேந்தேன். அந்த ஆள் நல்லா தானே இருக்கிறான், அவர் பாவம் எரிச்சல் ஒன்றை மாதிரி எரிச்சலாகி அல்லேலூயா எல்லா வியாதியும் சொர்னு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண சிஸ்டம். ஆனால் பைபிள் தான் எல்லாமே. அப்போ எரிச்சலும் கோபமும் எப்போ பார்த்தாலும் எரிச்சல். இந்த எரிச்சல்ன்ற வார்த்தையை நான் இதை முடிச்சார். எரிச்சல்ன்ற வார்த்தையை நான் பைபிளில் வாசிக்கும் பொழுது அந்த எபிரேய பதம் யாட்டாப்னு ஒரு பதம் சொல்லப்படுறது. அந்த பதம் 8 பாயிண்ட் சொல்லுது. அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளாத தன்மை. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருப்பான் சகோதரன் மேலே. ஏன்னா அவன் சகோதரன் அவனுக்கு பிடிக்காது, இவன் ஏற்றுக்கொள்ளலை. காயருடைய கதை, ஆபேல் அவனுக்கு பிடிக்கல. ஒன்று காணிக்கை அவர் எடுத்துக்கிட்டார். ஏன் கொஞ்சமாக யோசிச்சுக்கணும். அவன் காணிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டாரு, ஏன் காணிக்கை எடுத்துக்கலன்னு அவன் யோசிக்கணும். அவன் யோசிக்கலை. ஏன்னா அவனுக்குள்ளே பொறாமை இருந்தது. எரிச்சல் ஏன் ஆனன்னு தெரிஞ்சால் பொறாமை குணத்தினால்தான் எரிச்சல் வருது.
அப்போ அந்த எரிச்சலை ஏன் ஒரு சகோதரர் சில பேர் என் சகோதரன் ஏமாற்றிட்டாங்க, நல்லா வச்சுருக்காங்க, 4 கார் வச்சுருக்காங்க, 5 கார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு சகோதரன் நிச்சயமாக சந்திச்சேன். அவன் சொன்னார், என் அண்ணன் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டான், எல்லாத்தையும் ஏமாற்றி என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், அவன் மேலே 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 போயிட்டே இருக்கான், ஏமாத்துறோம் நல்லா இருக்கான் அப்படின்னு நான் சொன்னான். நான் சொன்னேன், உனக்கு இருக்கிறது பொறாமை. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு. 4 கார் எங்கள் அண்ணன் வச்சுருக்கான், ஏமாத்துறவன் தான். ஆனால் அவனை 4 கார் வச்சு கொடுத்துருக்கீங்களே, இன்னும் 2 கார் கொடுங்க. அல்லேலூயா. எங்கள் சித்தப்பா ஏமாற்றிட்டாருங்க. இங்கே ஆளுங்க இருப்பீங்க, ஆவியான சும்மாலாம் சொல்ல மாட்டார். இதே எரிச்சலில் உட்காந்துருக்குறீங்க. எங்கள் சித்தப்பா இன்னும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம். எரிச்சல் போடுறீங்க பாருங்கள், அவன் உள்ளே வந்துடுறான். நான் சொன்னேன், உங்கள் அண்ணனை விட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. 5 வருஷம் ஆச்சு. அடப்பா 5 வருஷம் ஒழுங்காக உழைச்சாவே நீ மேலே போயிருப்பேன். உங்கள் அண்ணனையே பார்த்து எரிச்சலாகி நீ உன் காரியெல்லாம் உனக்கு வாய்க்காமல் போச்சு. இப்போ சொல்லு, உங்கள் அண்ணனை ப்ளஸ் பண்ணு. அல்லேலூயா. ஏமாத்துறானா ப்ளஸ் பண்ணு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வதியா, அவனை மன்னிச்சிரியான்றார். மன்னிக்கிறது அவனுக்கு செய்கிற நன்மை இல்லை, உனக்கு செய்கிற நன்மை. அல்லேலூயா. அவனை மன்னிச்சா தான் இவர் சாந்தமாக உள்ளே வருவார், அவர் உனக்கு உதவி செய்வார். பாருங்கள், அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆள் சொல்ல ஒரு ஏற்றுக்கிட்டாப்புல. அது ஒரு நல்ல விஷயந்தான். பாருங்கள், ஒரே வருஷத்தில் ஆண்டவர் அவனை உயர்த்திட்டார். ஆமென். அவங்க அண்ணனுக்கு நிகராக கொண்டு போய் நிறுத்திட்டார். ஆமென். சும்மா அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், இவன் பண்ணிட்டான், அவன் என்னை இப்படி கவுத்துட்டான், இவன் இப்படி ஒன்றை கவுக்க ஒருத்தனாலும் முடியாது. அவங்கள்ட்ட சொன்ன பாருங்க, அந்த பக்கம் சென்டர் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. ஆமென். என்ன இவ்வளோ நாள் எங்கள் அப்பா தான் என்ன கவுத்தார்னு நினச்சேன், எங்கள் அண்ணன் தான் கவுத்தாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் இப்படி தான், இதுதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் அதை விட்டு ஒழிங்க, மன்னிங்க, தூக்கி போடுங்க. எனக்கு ஏன் இந்த சகோதரனை கொடுத்தீங்க? சில உறவுகளை நீங்கள் மாற்ற முடியாது. உன் சகோதரன் தான். ஆமென். அல்லேலூயா. அந்த பாருங்கள், இதை அக்செப்ட் பண்ணலை, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆமென். அவன் மோசமானனாலும் என் சகோதரன் தான், ஏற்றுக்கொண்டே ஆகணும். அல்லேலூயா. அவன் எங்கள் அப்பா மோசமானாலும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஒத்துக்கொள்ளாத தன்மை அந்த யாட்டா பதத்தில் தான் சொல்லப்படுது. ஒற்றுக்கொள்ளாது, நாட் அக்ரியபிள். ஒத்துக்கிறது கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது, உள்ளூர் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. எனக்கு வேணாம், இவன் அண்ணனை வேணாம், பிள்ளைய வேணாம், அது இல்லை, அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஆமென். இது ஆண்டவர் கொடுத்தாரு, இது ஒரு உறவு ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால் தப்பு செஞ்சாலும் நான் மன்னிப்பேன், என் மனசை ரம்மியமாக வைப்பேன் அப்படின்னா சாத்தானுடைய கதவு மூடப்படும். ஆமென். சாத்தானுடைய எல்லா தந்திரமும் ஓடி போயிடும். உங்களை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். உன் வாழ்க்கையில் மருந்து காணப்படும், உனக்குள்ள விடுதலை காணப்படும், பெரிய காரியங்கள் காணப்படும். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஹீலிங் மீட்டிங் நடத்துகிறோம். ஏன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, சொல்ல வேண்டியதாக போகுது. அப்போ அந்த ஹீலிங் மீட்டிங் நடத்தும்போது ஒரு 4-5 பேர் சுகமாயிட்டாங்க. ஒரு அம்மா கண்ணு பயங்கர கோபத்தில் சேரில் உட்காந்து கத்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் சுகமாச்சு, எனக்கு சுகமாகல. ஏம்மா, நானா என் சுகத்தை கொடுக்குறது ஆண்டவர், நான் ஜபந்தான் பண்ணுறேன், உங்களுக்காக பறந்து பேச, உங்கள் விசுவாசமும் என் விசுவாசமும் சேர்ந்து வரும். சில என் விசுவாசம் ஒர்க் ஆகும். உடனே அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்கச்சு. மறுபடியும் ஜெபம் பண்ணால் அந்த அம்மாவுக்கு சரியாகலை. அதுக்கு என்ன பிரச்சனை? உச்சலேருந்து தாழ்வலி, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி ஒரு பெயின். சேரை விட்டு எழுந்திருக்க முடியாது, உட்காந்தானே எழுந்திருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அப்புறம் கேட்டேன், சரி இது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்கள் புருஷன் எங்கம்மான்னு கேட்டேன். ஒன்று அந்த ஆளை பற்றி பேசாதீங்க, மோசமான இந்த நிலைமைக்கு காரணம் அந்த ஆள் தான். ஏன்னு கேட்டேன். அவன் எங்கள் தெருவில் எனக்கு 3 குழந்தைகளை கொடுத்துட்டு இந்த தெருவில் இன்னொரு பொண்ணை வச்சுக்கிட்டான் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், நீ நம்ம ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு விடுதலை வேண்டாம், மன்னிங்கன்னு. உடனே அந்த அம்மா சொன்னிச்சு, இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு ஆனால் தெரியும் அப்படின்னு. அதில் இருக்கு வாஸ்தவம் தான், நியாயம்தான். உன் புருஷன் நல்ல பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு, அதுவும் பக்கத்தூரில் இருக்கிறது எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய எரிச்சல், எவ்வளோ பெரிய கோபம். நான் சொன்னேன், வேலை ரூட்டே கிடையாதுமா, நான் உண்மைதான், நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ சொல்கிறது நியாயம்தான், நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், இந்தியன் பீனல் சட்டத்தின்படி கரெக்டு தான். ஆனால் உனக்கு சுகம் வேணுமே. அல்லேலூயா. அப்போ சொன்னால் மாம்சத்தில் இது முடியாது. முடியுமா? எந்த பொண்ணாலும் ஏற்றுக்க மாட்டான், எவனாலும் ஏற்றுக்க மாட்டான், யாராலும் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நான் சொன்னேன், உன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது, இது மாம்சத்தில் வச்சு முடியாது, ஆனால் ஆவியானவரில் முடியும். வா 2 பேரும் ஆவியானவர் ஒப்பு கொடுப்போன்னு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஜபத்தை சொல்லி கொடுத்த, ஆண்டவரே என்னால் அந்த ஆளை மன்னிக்கவே முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க அப்படின்னு ஜோம். திடீர்னு அந்த அம்மா அது ஃபஸ்ட்டு வேண்டாம் வெறுப்பாக சொல்லிச்சு. அப்புறம் இன்னொரு பேச ஆரம்பிச்சிது. பட்டால்னு ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க. அப்படியே சேர்லேருந்து குச்சு அந்த பக்கம் போயிடுச்சு. போயிட்டு உடனே நான் கொஞ்சம் நிறுத்திட்டு, உடம்பு எப்படி, ஐயா சரியாக போச்சியா அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மாம்சத்தில் மன்னிக்கவே முடியாது.
ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா நிச்சயமாக மன்னிக்க முடியும். எப்பேற்பட்ட ஆளை மன்னிக்க முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் மன்னிச்சு மறக்க முடியும். தேவன் உதவி செய்வார். அப்போ நான் சொன்னேன், இப்போ சரியாச்சு, ஆனால் இது டெம்பரரி தான். கீழே போனால் உன் புருஷன் எங்கன்னு எவனாவது கேட்பான். அல்லேலூயா. பழசெல்லாம் வெறுப்பு வந்துச்சுன்னா அத்தனை வியாதியும் திரும்பி வந்துடணும். ஐயோயோ நான் எப்படியாவது பண்ணிக்கணும், ஆண்டா ஏசப்பானே சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிச்சு பூரண சுகத்தை கொடுத்தார். ஆமே. முடிவில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவன் நமக்கு பெரிய விடுதலை தரப்போகிறார். 3 பாயிண்ட் மறுபடியும் பிடிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெஷர் கிடைக்கும், பெருக்கி சுத்தமாக இருக்கும் வீடு, இச்சையெல்லாம் நீக்கப்பட்டு இச்சையிலேருந்து விடுதலை ஆக்கப்படுவீங்க. 3வது பாருங்க, ஜோடிக்கப்பட்டு இருக்கும். ஜோடிக்கு பண்ணான்னா இது 5 ஸ்டார் ஹோட்டல் ஜோடிப்பை பற்றி சொல்லுது, அரண்மனை ஜோடிப்பை பற்றி சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போ பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் வீடு வந்து அரண்மனை 5 ஸ்டார் ஸ்டைலில் அலங்கரிக்கப்பட்டிருப்பீங்க. ஆமே. நீங்கள் என்னைக்கு வீட்டை அலங்கரிப்பீங்க? கிறிஸ்மஸ்க்கு அலங்கரிப்பீங்களா? பர்த்டேக்கு அலங்கரிப்பீங்களா? அல்லேலூயா. ஏன்னா அந்த வீட்டில் ஒரு குதூகலம், சீரியல் செட்லாம் போட்டு அலங்கரிக்கிறீங்க. வீட்டில் ஒரு குதூகலம் உண்டாயிருக்குது, கொண்டாட்டம் உண்டாயிருக்குதுன்னா அலங்கரிக்கிறீங்க. ஆமே. அப்போ நீங்கள் ஒருவேளை பிசாசெல்லாம் துறைச்சி ஜெயிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடு அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். ஆமே. அரண்யமான மாதிரி ஜோடிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாயிருக்கும். அதனால தான் அவர் பெர்க்மென்ஸ் பண்ண குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். அப்போ குதூகலம் கொண்டாட்டம் டெய்லி கொண்டாட வேண்டிய கிறிஸ்துவ வாழ்க்கை, டெய்லி குதூகலிக்க வேண்டிய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படியே உப்பு சாரம் சப்பு இல்லாமல் இருக்குது. காரணம் சத்துரு நம்முடைய அறியாத தன்மை இவளை முறியடிக்கும் போது தேவன் நம்மத்திலே வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எல்லாம் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. டைம் முடிஞ்சு. ஹல்லேலூயா. பாபா எழுந்துருங்க, எல்லாம் எழுந்துருங்க. 2 பாயிண்ட் சொன்னேன். வேதத்துக்கு முரம்பாய் பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறேன். இயேசு சொல்லியிருக்கிறேன், பாம்புகளையும் தேள்களையும் மெரிக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவைகளை மிதிப்பாய், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, சத்ரு என்னை சேதப்படுத்த முடியாது. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்ருவை பார்த்து சொல்லுங்க, சத்ருவே, பிசாசே, என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ரிஷாத ரீத ரிபா கோத்த ரபதரியா அவர் ரெக்கி பாத்தோல பதரிபில பதரியா. தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ரஷாத்தலதரியா தம்முடைய அபிஷேக வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ரெக்கி பாஷாதுல்லா ரகதனிகி பாதுரியா. ஓம்டைய வல்லமை வல்லமை. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரக்க பாப்பா பாப்பா பாப்பா. தேவன் ஒரு மாபெரும் விடுதலை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். உன் வீடு குதூகல கொண்டாட்டமாய், ஓ குதூகலிக்கிற வீடாய், ஒரு ரஷாத்த ரிகே பாத்துல்லதரியா, ஓ சந்தோஷ சமாதானத்தை அனுபவிக்கிற வீடாய் அது மாற்றப்பட போகிறது. ஒரு அபிஷேக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உடைய துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் முறித்து போடுகிறார். பிசாசு கொண்டு வந்த எல்லா சோதனைகள், எல்லா காரிய பிரிவினைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். கையில வந்து ரிஷா பாபா 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 எல்லாம் ஜோபனுங்க. வல்லமை 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 வல்லமை. ஓ ஃபயர் அஷகா பாபா பாபா. ஓ அக்கினி இறங்கட்டனாதா, வல்லமை தொடட்டனாதா. ஒவ்வொரு இருதயம் குதிகளிக்கும்படியா ஒரு ரஷா நம்முடைய சந்தோஷத்தை கொண்டாடும்படியா ஒரு ரப்பா கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுங்க. ஓ விடுதலையை கொடுங்க. ஒரு ரக்கா எல்லா பில்லி சுனிய காரியங்கள், எல்லா சத்துருடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். நாதா ரீ பாபா 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 ஒரு ரிஷாதலிகி மாமா மாமா தோலதரி பாபா பாபா ஒரு ரபா பாபா 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 ஒரு ரஷத்ர பிசாசே உடைய பொய்யெல்லாம், ஓ உடைய புழுகெல்லாம், ஓ எல்லாம் எடுத்து சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஓ சத்தியம் என்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. உண்மை எங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை எங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அதிகாரம் எங்களுடைய செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரீ பாபா 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 நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. சோத்ரம் சோத்ரம். அதுபோல எல்லா விதமான இச்சைகள், ஓ இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் நாதா. எல்லாம் அப்புறப்படுத்தப்படட்டும் நாதா. எல்லாம் ஆண்டவரே தூக்கி வீசப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு வீடு தூய்மையாய் மாறட்டும், சுத்தமான வீடாய் மாறட்டும், உமக்குள்ளே உலாவி வருகிற வீடாய் மாறட்டும். ஆண்டவரே ஒவ்வொன்று ஆண்டவரே அப்பா ஒழுங்குபடுத்தப்படட்டும் நாதா. ஒவ்வொருவரும் ஒழுங்குபடுத்தப்படட்டும் கர்த்தாவே. கர்த்தரை நீ ஆசீர்வதி.